மிக ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரம் கடவுள் நம்மை சந்திக்கின்ற நேரம், நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு நேரம், நம்மை உணர்த்துகின்ற ஒரு நேரம், நம்மை எச்சரிக்கின்ற ஒரு நேரம். கடந்த ஆண்டிலே எத்தனை செய்திகள் கேட்டிருப்போம், எத்தனை ஆலோசனைகள் கேட்டிருப்போம் இல்லைங்களா? இவ்வளோ ஆலோசனைகள், இவ்வளோ கடிந்து கொண்டுதல், இவ்வளோ எச்சரிக்கையான வார்த்தைகள் கேட்டிருந்தாலும் கூட நம்ம அநேக நேரங்களில் நாம் அதை என்ன செய்யலாம், ஒரு தூசியை தட்டிவிட்டு செல்வது போல நாம் சென்று விட்டோம். உண்மைதானே? இந்த வருடத்திலே நமக்கு கடவுள் ஒரு எச்சரிப்போடு அவருடைய அன்பான வார்த்தையை நம்மத்திலே இன்றைக்கு வழங்குகிறார். நாம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய செவியையும் இந்த வசனத்துக்கு நேராக திறந்த வண்ணமாக காத்து கொண்டிருக்கும்போது நிச்சயமாக கடவுள் நம்மை சந்திப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒருவேளை இத்தனை வருடங்களாக நாம் கேட்டிருக்கிற வசனங்கள் நமக்கு அது புரிந்தும் புரியாமலும், அது கேட்டும் கேளாமல் நம்ம இருந்திருப்போமானால், இந்த நேரத்திலே அதை ஆவியானவர் நமக்கு விளங்குவதிலையும் நமக்கு புரிந்து கொள்வதையும் தந்து அவருடைய சித்தத்துக்கு நேராக நம்ம வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறார். நாம் நம்மை அவருடைய சமூகத்திலே கரத்திலே விட்டு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இதுக்கான ஒரு பதிலை நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால், மனம் திரும்பாமற் போனால் கெட்டு போவீர்கள். என்னங்க இந்த வருஷத்தை முதல் நாளில் இப்படி ஒரு அவசகமான வார்த்தையை நம்ம பேசணுமா, சிந்திக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வேதம் ஆதியாகமத்தை தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புதலை தான் கடவுள் மனிதனிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த மனம் திரும்புதல் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ இன்றியமையாதது, அது எவ்வளோ அவசியமானது என்பதை இது போன்ற பகுதிகளை நாம் படிக்கும்போது அல்லது கேட்கும்போது நமக்கு அது புரிய வருகிறது. இப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது தலைப்பு மனம் திரும்பாமற் போனால் கெட்டுப்போவீர்கள். யாரை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் அதுதான் செய்தி, பேசுகிற எனக்கும் அதுதான் செய்தி. இப்போ உலக முழுவதுக்கும் ஒரே செய்தி, இந்த செய்தி மனம் திரும்பாமற் போனால் கெட்டு போவீர்கள். அந்த சிந்தையோடு இந்த எச்சரிக்கையான செய்தியை நாம் கேட்போம். இந்த பகுதியிலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 3 உண்மைகளை நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். முதலாவது துன்பம். துன்பம் என்ற ஒரு காரியத்தை நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது இறையாண்மை குறித்து நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது பார்க்கும்போது மனம் திரும்புதலுடைய அவசியம். அப்போ துன்பம் என்று சொல்லும்போது சஃபரிங். இரண்டாவது இறையாண்மை என்று சொல்லும்போது அது சாவர்னிட்டி. மூன்றாவது மனம் திரும்புதல்னு சொல்லும்போது அது ரெப்பண்டன்ஸ் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த மூன்றும் மிக முக்கியமான ஒன்று. இந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 5 வசனத்தை மாத்திரம் நம்ம சிந்திக்கிறோம். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6வது வசனத்தில் 9ஆம் வசனம் வரைக்கும் மீண்டும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். 2 பிரிவாக பிரித்து நாம் படிக்க இருக்கிறோம். இன்றைக்கி 5 வசனம் வரைக்கும் நாம் படித்து புரிந்து கொள்ளுவோம். அப்போ இந்த 5 வசனத்தில் இந்த 3 உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. ஒன்று துன்பம், இரண்டாவது இறையாண்மை, மூன்றாவது மனம் திரும்புதல். இந்த 3 காரியத்தை ஆண்டவர் உள்ளடக்கி வைத்து உங்களுக்கும் எனக்கும் இதை எச்சரிக்கையின் செய்தியாக கொடுக்கிறார். எச்சரிப்பு என்று சொன்னால் அது வார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எச்சரிப்பு யார் எச்சரிப்பா? பெற்றோர் பிள்ளைகளை எச்சரிப்பாங்க. டேய் தம்பி, இங்கே போ, இங்கே போகாத, இங்கே போனினா இது நல்லது நடக்கும், இங்கே போனினா இது உனக்கு நல்லது நடக்காது, அதில் ஆபத்து இருக்குது, என்ன கவனிங்க. ஒருத்தர் கூட அங்கே இங்கே பார்க்க என்ன கவனிங்க. இது முக்கியமான நேரம். இந்த நேரத்தை நீங்கள் வேறு எங்கேயும் நீங்கள் உங்களுடைய சிந்தையோ உங்களுடைய பார்வையோ நீங்கள் செலுத்தக்கூடாது. என்னை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? என்னை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். என்னை கவனிங்க. கோகுல் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ, ஏன்னா நீ நேரம் பாரு, என்னத்தை கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோ. ரைட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த 3 எச்சரிப்பை இந்த புதிய வருடத்தில் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் வழங்குகிறார். இதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு எச்சரிப்பின் வசனமாக, வார்த்தையாக இருக்குது. அப்போ இந்த 3 உண்மைகள் என்னென்ன உண்மைகள் என்று சொன்னால், துன்பம், இறையாண்மை, மனம் திரும்புதல். அப்போ எச்சரிப்பு
இது மூன்றும் சேர்ந்து எச்சரிப்பாக நம்ம இதில் படிக்கிறோம். அப்போ யார் எச்சரிப்பா? பெற்றோர்கள் பிள்ளைகளை எச்சரிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களை எச்சரிப்பார்கள் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். அதுபோல் ஒரு கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்தாபனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எங்கெங்கெல்லாம் அந்த ஒழுக்க ரீதியான காரியங்கள் நடக்கிறதோ அந்த இடத்துல எல்லாமே நடக்கக்கூடியது என்னங்க? வரக்கூடியது எச்சரிப்பு. இப்போ வார்னிங் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் மிக அவசியமானதா, அவசியம் இல்லையா? அவசியமானது. அப்போது நம்ம எச்சரிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது? அலர்ட்டாக வாழ முடியாது. எச்சரிப்பு இல்லை, கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால் நம்ம அலர்ட்டாக வாழ முடியாது, எச்சரிக்கை நம்ம வாழ முடியாது. அப்போ இந்த உலகம் ஒரு விதத்தில் நம்மளுக்கு எச்சரிப்பு வழங்கி கொண்டே இருக்குது. சமுதாயம் ஒரு பக்கம் நம்மளுக்கு எச்சரிப்பு வழங்கி கொண்டே இருக்குது. நம்முடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு எச்சரிப்பு வழங்கி கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம வாழக்கூடிய இடம் சுற்றி எச்சரிப்பு நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட நம்மை படைத்த கடவுள் நமக்கு தரக்கூடிய எச்சரிப்பு எதற்காக அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆத்தும நன்மைக்காக கடவுள் கொடுக்கிறார் எச்சரிப்பு. இப்போ இந்த உலகமும் சரி, பெற்றோரும் சரி, வாழக்கூடிய சமுதாயமும் சரி, உலகமும் சரி, இவர்கள் தரக்கூடிய எச்சரிப்பு கண்டிப்புலாம் எதை சார்ந்து இருக்குன்னு சொன்னால் நம்முடைய சரீர நன்மையை சார்ந்து இருக்குது. நம்முடைய சரீர நன்மை சார்ந்து இருக்குது. நீ நல்லா படித்தா நல்லா பெரிய ஆளாக வரலாம், ஒரு பெரிய அந்தஸ்தில் நீங்கள் வாழலாம், எல்லாருக்கும் முன்னால் மேன்மையாக வாழலாம், எல்லாருக்கும் முன்னால் நீ ரொம்ப உயர்வாக வாழலாம் அப்படின்னு சொல்லி உலகம் சரீர நன்மையை சார்ந்து எச்சரிப்பை தருகிறது. ஆனால் கடவுள் தரக்கூடிய எச்சரிப்பு எப்படிப்பட்ட எச்சரிப்பு அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆத்தும நலனை சார்ந்து, ஆத்தும நலனை கருதி கடவுள் நமக்கு என்ன செய்கிறார்? எச்சரிப்பு தருகிறார். இப்போ முதல் மனிதனுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். என்ன எச்சரிப்பு கொடுத்தார்? அதான் இந்த தோட்டத்தில் இருக்கிற அனைத்து பழம், எல்லா விருட்சங்களும் எல்லாம் உனக்கும் உன் மனைவிக்கு தான், சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா ஓய்வெடுங்க, என்ன நீங்கள் தொழுது கொள்ளுங்க. இதான கட்டளை கொடுத்தாரு அவங்களுக்கு. வேற இதில் என்ன கஷ்டம் இருக்கா அவங்களுக்கு? எதுவும் கஷ்டம் இல்லை. கடவுள் எல்லாவற்றையும் படைச்சிட்டு அவங்களுக்கு மருத்துவ வசதிகள் உட்பட, மருத்துவத்துக்கான வசதிகள், சாப்பாடுக்கான வசதிகள், தூங்குவதற்கான வசதிகள், எங்கே வேலை செய்யணும் அந்த இடத்த எல்லாம் ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி கொடுத்துருந்தார். எல்லாவற்றையும் கொடுத்துருந்தோம். அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். என்ன எச்சரிப்பு? எல்லாத்தையும் அனுபவிச்சு கொள்ளலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை நீ பார்க்கலாம், ஆனால் பறிக்கக்கூடாது, புசிக்கக்கூடாது. இதுதான் எச்சரிப்பு. இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் எச்சரிப்பு கொடுக்கப்படுது. எதை இப்போ நம்ம கையில் இருக்கிற உதாரணமாக கையில் இருக்குது தோட்டத்தின் விருட்சத்தின் கனி. இன்னைக்கு ஆதாம் கை எப்படி ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்டதோ அது போல் நம்முடைய கைகளில் இன்னைக்கு ஏதேன் தோட்டம் போல் கையில் இருக்கிற மொபைல் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கா? எதை பார்த்தா நம்மளுக்கு நன்மை, எதை பார்த்தா நம்மளுக்கு தீமை வரும் அப்படின்னு சொல்லி நமக்கும் தெரியும். அதை பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியுமா தெரியாதா? அன்னைக்கு முதல் மனிதன் ஆதாமுக்கு எப்படி தோட்டத்தின் நடுவில் எச்சரிப்பாக இருக்கக்கூடிய நன்மை தீமை அறித்தக்க விருட்சத்தின் பழத்த கனியை வைத்திருந்தாரோ அது போல் இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், எதை பார்க்க வேண்டுமோ அதை மட்டும்தான் பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதோ அதை கட்டாயமாக பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா என்ன நடக்கும்? பாவம் பிரவேசிக்கும், பாவத்துக்கு நாம் விலை போவோம், துணை போவோம், நம்முடைய இருதயம் கரைப்படியும், நம்முடைய இருதயம் பாதிக்கும், கண்கள் தப்பானதை பார்க்க சொல்லும், நம்முடைய சிந்தை தப்பானதை யோசிக்க சொல்லும், நம்முடைய கை நம்முடைய கால் தவறான இடத்துக்கு தவறானதை செய்வதற்கு விரைந்துவிடும். ஆமாவா இல்லையா? அப்போ இது எச்சரிப்பா இல்லையா? எச்சரிப்பு. அன்பானவர்களே, கடவுள் தரக்கூடிய எச்சரிப்பு எதை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆத்துமாவை சார்ந்தது. இது எப்போ உங்களுக்கு புரிய வரும் தெரியுமா? நம்ம பைபிளை எப்போ படிக்கிறோமோ அப்போ புரிய வரும். ரெண்டாவது, நம்ம எப்போ பைபிளில் கேட்குறோமோ நம்மளுக்கு அப்போ அது புரிய வரும். நீங்கள் கேட்காத வரைக்கும் அல்லது நீங்கள் படிக்காத வரைக்கும் கடவுள் தரக்கூடிய எச்சரிப்பை உங்களாலும் என்னாலும் உலகத்தாலும் ஒருபோதும் விளங்கி கொள்ள முடியாது. அப்போ இந்த இடத்துல 2 எச்சரிப்புகளை கடவுள் தருகிறார். துன்பம் என்று சொல்லி 2 எச்சரிப்புகளை நாம் படிக்கிறோம். என்ன துன்பம் அப்படின்னு சொன்னால், முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிலாத்து சில கலிலேயர்களை என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால், அவர்கள் பலி செலுத்த வந்தபோது அவர்களை என்ன செய்ய அவன் கொன்று போட்டு அவர்களுடைய இரத்தத்தை அந்த ஆடு மாட்டினுடைய இரத்தத்தோட
கலந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளோ ஒரு துணிகரம், எவ்வளோ கொடுமை. மனுஷனை ஒரு ஆட்டையும் மாட்டையும் வெட்டுகிறது போல வெட்டி அந்த ஆடு மாடு ரத்தத்தோட மனுஷனோட ரத்தத்தை சேர்ந்து கலந்துட்டான். அப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த இடத்துல பலி செலுத்தப்பட வேண்டியது ஆடு மாடு. அப்போ அந்த ஆடு மாடு பலி செலுத்தப்படுகிறது போல மனிதனையும் அங்கே பலி செலுத்தி அந்த வெள்ளம் எப்படி, அந்த ரத்தம் எப்படி வெள்ளப்பெருக்கெடுத்து அப்படியே ஓடுதுங்க. இந்த செய்தியை யார் பார்த்துட்டு வரா அப்படின்னு சொன்னால் சில மனிதர்கள், அங்கே இருந்த மனிதர்கள், சில மனிதர்கள் கண்கூடாக பார்த்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து யார்கிட்ட சொல்லுறாங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துட்ட சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, முதல் வசனத்தை படித்து பாருங்க, படிங்க. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இப்போ இந்த செய்தியை யார்கிட்ட கொண்டு வராங்க? இயேசுகிட்ட கொண்டு வராங்க அங்கே உள்ள ஜனங்கள். அப்போது அதுக்கு தரக்கூடிய பதிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு இதை கேட்டுட்டு அவர்களுக்கு உடனே பரவாயில்ல, இந்த செய்தியை நீங்களாவது கொண்டு வந்து என் கையில் கொடுத்தீங்களே அப்படி சொல்லி அங்கே பாராட்டு தெரிவிக்கல. உடனே அவர் தரக்கூடிய பதிலை நீங்கள் பாருங்கள். 2ஆம் வசனத்தில் இயேசு அவர்களை பிரதித்திரமாக, அந்த கல்லேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கல்லேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இங்கே ஒரு கேள்வி எழுப்புறாரு. யாரை எழுப்புறாருங்க? செய்தியை கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த செய்தியை கொண்டு வந்தவங்கள செத்து போனவங்க ரொம்ப பாவம் செஞ்ச மாதிரியும், உயிரோடு இருக்கிற நீ ரொம்ப புண்ணியம் செஞ்ச மாதிரியும், நீ ரொம்ப பாக்கியசாலி மாதிரியும், ஒரு நீதிமானா மாதிரியும் உன்னை காண்பித்து கொள்ளுகிற மாதிரி உன்னோட பதில் இருக்கு, உன்னோட செய்தி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அங்கே என்ன செய்றாரு? அவர்களை நேருக்கு நேராக முகத்தாட்சினை பார்க்காமல் பதில் கொடுக்கிறார். அப்போ இந்த ஜனங்க செய்தியை கொண்டு வராங்க இல்லையா, அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு? இந்த இடத்துல செத்து போனவங்கலாம் மிக கொடுமையானவங்க, மிக பாவம் செஞ்சவங்க, அதனால்தான் அவங்க கொலை செய்யப்பட்டுட்டாங்க, அவங்க ரொம்ப கொடூரமான கொலை செய்யப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை பற்றி உயிரோடு இருக்கிற இவங்க எப்படி தப்பான ஒரு எண்ணம் புரிந்து கொள்கிறாங்க. இன்றைக்கி அதானே பார்வை. இன்றைக்கி உங்களோட பார்வை எப்படி இருக்குது? இந்த சமுதாயத்தினுடைய பார்வை எப்படி இருக்குது? அப்போது வியாதியாக இருக்கிற ஒரு மனிதனை எப்படி இந்த உலகம் பார்க்குது, அல்லது செத்து போகிற ஒரு மனிதனை இந்த உலகம் எப்படி பார்க்குது? இந்த உலகம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை புகழாது, செத்து போன பிற்பாடு தாங்க அவனை புகழும். இதுதான் யதார்த்தம். எல்லா நாடுகளிலும் எல்லா கிராமங்களிலும் இதுதான் காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல அந்த ஜனங்களுடைய நிலைப்பாடு, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், செத்து போனவங்க மிக கொடூரமானவர்கள், மிக மோசமானவர்கள், அதிகப்படியான பாவம் செஞ்சவங்க, அதனால தான் அவங்க இவ்வளோ கொடுமையான சாவை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சாவு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறா? உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு அவர்களுக்கு தரக்கூடிய பதில் ரொம்ப வியப்பான ஒரு பதிலாக இருக்குது. அந்த கலிலேயரை காட்டிலும் நீங்கள் நீதிமான்லாம் இருக்கிறீங்களா? எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அவர்களை இப்படிப்பட்ட பார்வையோடு இப்படிப்பட்ட புரிதலோடு நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி இல்லைங்கிறது தான் அங்கே சொல்ல வரார். அவர்கள் செத்து போனவர்கள் பாவியாய் இருந்தார்கள் என்ற உங்களுடைய பார்வை, உங்களுடைய புரிதல் அது தவறு என்பதை அங்கே சொல்லிவிட்டு அடுத்த ஒரு உதாரணத்தை அங்கே சொல்கிறார். அடுத்த ஒரு உதாரணத்தை சொல்ல பாருங்க. 3ஆம் வசனத்தை கவனிங்க. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இது வந்துட்டு எச்சரிப்பின் செய்தியா கண்டிப்பின் செய்தியா? எச்சரிப்பின் செய்தி. எச்சரிப்பு அதோட கண்டிப்பும் இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு தரக்கூடிய பதில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அவனுடைய இருதயத்தை நேரடியாக பாதிக்கிற ஒரு பதிலாக இருக்கிறது. அவர்கள் சொன்ன செய்தியை கேட்டுக்கொண்டு அவர்களை அப்ரிஷியேட் பண்ணலாங்க. கடவுள் கிறிஸ்து அந்த இடத்துல அவங்களை பாராட்டு தெரிவிக்கலை. அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், செத்து போனவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் அங்கே கம்பேரிசன் பண்ணுகிறார். 2 பேரையும் ஒப்பிட்டு அவர்கள் யார், நீங்கள் யாரா நினைத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றத 2 பேருக்குமான அந்த புரிதலை அழகாக இந்த படம் எடுத்து காண்பிக்கிறார் இயேசு. இந்த இடத்துல சொல்லும்போது, அவர்கள் பாவிகளாக இருந்தவர்கள் போல நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்களா?
உங்களை நீதிமான்களா நினைத்து கொண்டிருக்கலாம், அது தவறு. அப்ப துன்பம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒன்று. பின்னாடி படிக்க போறோம். அப்ப துன்பம் எதன் அடிப்படையில் வருகிறது? மரணம் எதன் அடிப்படையில் வருகிறது? உபத்திரம் எதன் அடிப்படையில் மனிதனுக்கு வருகிறது? பாடுகள் எதன் அடிப்படையில் மனிதனுக்கு வருகிறது? வியாதிகள் மனிதனுக்கு எதன் அடிப்படையில் வருகிறது? ஒருவேளை ஒரு வழியில தனிப்பட்ட பாவம் என்பதை வேதம் மறுக்கல, அது உண்மைதான். தனிப்பட்ட பாவத்தினால் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இயற்கையா பாதிக்கப்படுற மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இடையில பாவம் செய்து அதனால் வரக்கூடிய தண்டனையை நாம் மறுக்கல, வேதம் சொல்லுது. ஆனாலும் எதன் அடிப்படையில் மனிதனுக்கு துன்பம் வருகிறது என்று சொன்னா, துன்பம் பாவத்தினாலே வருகிறது. அதை நான் மறந்துடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துன்பமாக இருந்தாலும் சரி, அல்லது வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது உபத்திரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது விபத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் வருகிறது நடைபெறுகிறது சொன்னா, பாவத்தினாலே இதெல்லாம் வருகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? பாவம் என்பதை இந்த இடத்துல உங்களால் அட்ரஸ் பண்ண முடியுதா? பாவம் என்றால் என்ன? பாவத்தை நம்ம எப்படி வகையறுப்பது? பாவத்தை எப்படி நம்ம அதை புரிந்து கொள்வது? பாவத்தை எப்படி நம்ம இனம் கண்டு கொள்வது? இப்போ வேதம் நமக்கு என்ன கட்டுத்தருதுன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமா இல்லாதது அனைத்தும் அது பாவம். தேவனுக்கு, கடவுளுக்கு, நம்மை படைத்த கடவுளுக்கு எதெல்லாம் பிரியமா இல்லையோ அது எல்லாமே பாவம் என்பது சொல்லுகிறது வேதம். அந்த இடத்துல உங்களையும் என்ன நேரடியாக கேள்வி கேட்குது. ஒரு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, அப்ப நான் செய்கிற அநேக காரியங்கள், அநேக கிரியைகள், அநேக செயல்கள் எனக்கு பிடிச்சமானதை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னை திருப்திப்படுத்தும் வகையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வழிபாடாக இருக்கலாம், என்னுடைய நம்பிக்கையாக இருக்கலாம், என்னுடைய பிரயாணங்களாக இருக்கலாம், என்னுடைய பிரயாசங்களாக இருக்கலாம், நான் எடுக்கிற முயற்சிகளாக இருக்கலாம், நான் நம்புகிற நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடித்தமானதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னொன்று, என்னை திருப்திப்படுத்தும் வகையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உனக்கு பிடித்தமானதும் சரி, அல்லது உன்னதை திருப்திப்படுத்தக்கூடிய காரியமும் சரி, இதெல்லாம் என்னுடைய பார்வையில் அது அழுக்கான கந்தையா இருக்கிறது, அது பாவமாக இருக்கிறது. அப்ப எனக்கு பிடிக்காத எதை நீ செய்தாலும் அது எல்லாம் பாவம் என்று சொல்லி யார் குற்றப்படுத்துறான்னு சொன்னா, என்னையும் உங்களையும் படைத்த தேவன் கடவுள் குற்றப்படுத்துகிறார். எனக்கு எதெல்லாம் பிடிச்சமானதை நான் செய்யறனோ, எனக்கு விருப்பமானதை எதெல்லாம் நான் செய்யறனோ அது எல்லாம் கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்குங்க? அது பாவமாக இருக்கிறது. மறந்துவிடக்கூடாது. நீ செய்கிற காரியம் உன்னை திருப்திப்படுத்தக்கூடியதா இருக்குதுன்னு சொன்னா, நீ செய்கிற காரியம் உனக்கு பிடித்தமானதா இருக்குது என்று சொன்னா, அது இன்னைக்கு நீ ஒத்துக்கொள். கடவுளுக்கு முன்பாக அது பாவம் என்பதை ஒத்துக்கொள். கடவுள் சொல்லபடி, உன்னை படைத்த கடவுள் சொல்லபடி நீ செய்து கொண்டிருக்கிறியா? உன்னை படைத்த கடவுள் உடைய விருப்பத்தின் அடிப்படையில் உன் விருப்பமானது இருந்து கொண்டிருக்கிறதா? உன்னுடைய விருப்பம் கடவுள் எதிர்பார்க்கிற அடிப்படையில் இல்லை என்று சொன்னா, உனக்கு பிடித்தமானதை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறீன்னு சொன்னா, கடவுள் அதை வெறுக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை ஆண்டு காலமாக நீ செய்து கொண்டு வருகிற காரியத்திலே உனக்கு பிடித்தமானதை செய்து கொண்டிருக்காய் என்று சொன்னா, அல்லது உனக்கு விருப்பமானதை செய்து கொண்டிருக்காய் என்று சொன்னா, இந்த புதிய வருடத்தில் பிரவேசித்திருக்க நீ கடவுள் அதை வெறுக்கிறார் என்பதை புரிந்து கொள், உணர்ந்து கொள். இங்க இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், இங்க இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள், இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்கு பிடித்தமானதை அல்லது எனக்கு விருப்பமானதை நான் செய்து கொண்டு இருந்தால் அது என்னை படைத்த கடவுளுக்கு அது அவமானம், என்னை படைத்த கடவுளுக்கு அது பிடிக்காது, என்னை படைத்த கடவுளுக்கு அது அருவருப்பா இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீ, இந்த இடத்துல புதிய வருடத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, இதை நீ மறந்து விடக்கூடாது. கடவுள் நீ செய்கிற காரியத்திலே விருப்பப்படுகிறாரா? உன்னுடைய விருப்பம் கடவுளை சார்ந்து இருக்கிறதா? இந்த வேதம் சொல்லுகிற அடிப்படையில் உன்னுடைய விருப்பம் இருக்கிறதா என்பதை நீ ஆராய்ந்து பார். இந்த இடத்துல இயேசுவானவர் தரக்கூடிய பதில், செத்து போனவர்களே அதிக பாவிகள் என்றும், அதிக பாவம் செய்தார்கள் என்றும், அவர்கள் அதிக தீமை செய்தார்கள் என்றும், அவர்கள் கொடுமைக்காரர்கள் என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்காத. அதனால அவங்க செத்து போயிட்டாங்க, நீ உயிரோடு இருக்கிற என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்காத. ஒப்பிட்டு பார்த்தா அவர்களை விட அதிகமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறது யார்? நீ தான் பாவம் செய்து கொண்டிருக்கிற. கடவுளை எதிர்க்கிறது நீ தான். கடவுளுடைய வார்த்தை கேட்காமல் போய் கொண்டிருக்கிறது நீ தான். கடவுளுக்கு அதிகமாக கலகம் பண்ண கொண்டிருக்கிறது நீ தான். நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வருடத்தை கடவுள் நமக்கு கூட்டி கொடுத்துருக்காரு என்று சொன்னா, நாம் அவரை அறிந்து கொண்டு வாழ்வதற்காக இந்த
காலத்தை நாம் பெற்றுக்கிறோம். கடவுளுடைய கரத்திலே கடவுளுடைய உதவியோடு நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, போன வருடத்திலே விட இந்த புதிய வருடத்திலே என்னை படைத்த கடவுள் யார் என்பதை நான் அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அவருக்கு விருப்பமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இந்த வருடத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கூட்டி கொடுத்துருக்க. மறந்து விடாதீங்க. செத்து போனவங்கலாம் ரொம்ப பாவம் செஞ்சவங்க, உயிரோடு இருக்கிறன்னா ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு இது எச்சரிப்பாக கடவுள் கொடுக்குறார். இன்றைக்கு ஆவியானவர் இந்த செய்தியை எச்சரிப்பின் செய்தியாக கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்புவதற்காக கொடுக்கிறார். இந்த புதிய வருடத்திலே நீ மனம் திரும்புதலோடு கடவுள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்போடு கடவுளுடைய விருப்பத்துக்கு நீ இணங்கி வர வேண்டும் என்றும் கடவுள் இந்த ஆண்டை உனக்கும் எங்களுக்கும் எனக்கும் கூட்டி தந்திருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்துல அவர் தரக்கூடிய பதில், இன்னொரு பதில் 4ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? இந்த இடத்துல 2வது கேள்வி வைக்கிறார். முதல் கேள்வி பார்க்கும்போது, செத்து போன கலிலேயரை காட்டிலும் நீங்கள் உங்கள் நீதிமான்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ? அது தவறு என்று சொல்லி புரிய வைக்கிறார். 2வது இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறார். சீலோவாம், எருசலேமில் இருந்த சீலோவாம் என்ற ஒரு கோபுரம் விழுந்து எத்தனை பேர் இறந்து போனாங்க? 18 பேர் இறந்து போனாங்க. அவர்கள் குற்றவாளிகளா? அவர்களை காட்டிலும் நீங்க நல்லவர்களா அப்படி சொல்லி கேட்கிறார். போன வருஷத்துல நடந்த அப்படி ஒரு இன்சிடென்ட்டை நம்ம ஞாபகப்படுத்தி பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் அல்லது இந்திய தேசத்துல நடந்த ஒரு அசம்பாவித்த இயற்கையினுடைய பேரழிவு என்று சொல்லக்கூடிய, அது சுனாமியாக இருந்தாலும் சரி, அது பூகம்பமாக இருந்தாலும் சரி, அல்லது கஜா புயல், தானே புயல், இப்போ நம்ம அருகாமையில் போன மாதம் நடந்த இலங்கை சம்பவமாக இருந்தாலும் சரி, அல்லது அமெரிக்காவில் நடந்த அந்த சூறாவளி சம்பவமாக இருந்தாலும் சரி, அல்லது எரிமலை வெடித்து சிதறின சம்பவமாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டில் நான் பார்த்தோம் இல்லைங்களா? ஃப்ளைட்டில் பார்த்தோம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ இதெல்லாம் என்ன சம்பவம்? எவ்வளோ அகோர சம்பவம், அகோர மரணம், அகால மரணம்னு சொல்கிறேன் இல்லையா? அகால மரணம் அடைஞ்சாங்க. இதை நம்ம கண்ணால் பார்த்தோம், காதால் கேட்டோம், நம்மளும் நியூஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன நினைக்கிறோம்? இதை தான் கொண்டு வராருங்க. இப்போ தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். அப்போ இவங்களை காட்டிலும் 2025 இதெல்லாம் நடந்து முடிஞ்சது ஒரு விஷயம். 2026 பிரவேசித்திருக்கிற நீங்கள் நானும், அப்போ அவர்களை காட்டிலும் நாம் நீதிமன்றங்களாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோமா? அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்களா? அவர்களை காட்டிலும் நாம் ரொம்ப புண்ணியம் செய்தவங்களா? அன்பானவர்களே, இல்லை. இல்லைங்கிறது தான் இப்போ ஒத்துக்கிற ஒரு நேரம். ஆண்டவர் அதான் பதில் தரார். அப்போது கலிலேயர்கள் வெட்டுப்பட்டு ரத்த சிந்தி அவர்கள் மரித்திருக்கிறாங்க. இன்னொன்று, சீலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்திருக்கிறாங்க. அவர்களை காட்டிலும் உயிரோடு இருக்கிற நானும் நீங்களும் புரிய வேண்டிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், ஏன் கடவுள் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவை அனுமதிக்கல? ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை என்னிடத்துல உங்களிடத்துல வருவதற்கு கடவுள் அனுமதி கொடுக்கல? யோசிச்சு பாருங்க. நீங்கள் நடந்து போகும்போது எத்தனை விபத்துக்களை நம்ம பார்க்குறோம். 2025 நடந்து போயிருக்கும்போது, அல்லது பைக்கில் போகும்போது, அல்லது ஒரு பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ நம்ம போகும்போது எத்தனை வழி, எத்தனை இடங்களிலே, எத்தனை விதங்களிலே ஆபத்து மனிதனை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. கேள்விப்பட்டோமா? கேள்விப்படலையா? அதெல்லாம் பார்த்தோமா? பார்க்கலையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்த ஆபத்து, அவங்களுக்கெல்லாம் வந்த அந்த அழிவு ஏன் இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு வரல? இது யாருடைய, இது யார் காரணம்? இது யாருடைய செயல்? கடவுளுடைய பராமரிப்பின் செயல். மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் கடவுள் பராமரிப்பினுடைய செயல், கடவுளுடைய இரக்கத்தினுடைய செயலாக இருக்கிறது. உயிரோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆபத்தோ அழிவோ வராத படிக்கு, அல்லது மரணமோ வராத படிக்கு நம்ம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் நாம் அல்ல, நாம் செய்த புண்ணியம் அல்ல, நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய சுய நீதி இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புலம்பல் என்ற ஒரு புத்தகத்திலே எரேமியா சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே புலம்புகிறான். 3வது அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஐயோ நான் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் யார் என்பதை அந்த இடத்துல அவன் புலம்பலாக அழுகையாக ஒப்பாரி வைக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பாரி வைக்கிறான். புலம்பல் புத்தகத்திலே
எரேமியா என்ற தேவ மனுஷன் 3வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசித்து பாருங்க. என் ஆத்துமாவை அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. கடவுள் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை எண்ணி பார்த்து என்னுடைய ஆத்துமாவிலே நான் எப்படி இருக்கிறேன், எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அங்கு சொல்லுகிறான் இந்த எரேமியா என்ற தேவ மனுஷன். அடுத்தது, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய செயல்களை, கடவுளுடைய பராமரிப்பை, கடவுளுடைய வழி நடத்துதலை எண்ணி என்னுடைய இருதயத்திலே நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னை படைத்த, தன்னை ரட்சித்த, தன்னோடு கூட இருக்கிற கடவுளுக்கு முன்பாக அந்த மனிதன் இப்படியாக ஒரு புலம்பலை ஈரெடுக்கிறான். அடுத்தது கவனிங்க, இதுதாங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. கடவுள் என்னை தண்டிக்காத படிக்கு, நான் சாகாத படிக்கு, இந்த உலகத்தை விட்டு கடந்து போகாத படிக்கு நான் உயிரோடு இருப்பதற்கான காரணம் கடவுளுடைய சுத்தமான கிருபை, கடவுளுடைய சுத்தமான இரக்கம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அப்படின்னு சொன்னா நான் சாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய சுத்தமான கிருபை, அளவற்ற கிருபை. அன்பானவர்களே, இது புரிகிறதா? இன்னைக்கு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை எதுவென்று சொன்னார், நாம் உயிரோடு இருப்பதற்கான காரணம் கர்த்தருடைய அளவற்ற கிருபை, கர்த்தருடைய அளவற்ற இரக்கம், கர்த்தருடைய அளவற்ற தயவு. நம் மேலே கடவுள் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா என்னோடு கூட நீங்க சேர்ந்து படிக்கக்கூடிய வேத பகுதி 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எடுத்தவர்கள் வேகமாக வாசிங்க. தாமதிக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து இன்னும் வரல, 2வது வருகையில ஏன் இந்த பூமிக்கு வரல அப்படின்னு சொன்னா, உலகம் சொல்லுகிறபடி, உலக ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறபடி அவர் தாமதமா இல்லை. வாசிங்க அந்த பகுதியை. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி கர்த்தர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கடவுள் ஏன் வரல? முதல் வருகையிலே வந்து எனக்கான வேலை அனைத்தும் சிலுவையிலே செய்து முடித்து நிறைவேற்றி விட்டார் கிறிஸ்து. வேத வாக்கியம்படி இந்த பூமியிலே மனிதனாக என்னை போல உங்களை போல அவர் பிறந்து, அவர் வாழ்ந்து சிலுவைக்கு 33 வயதிலே கடந்து சென்றார். எனக்காக, உங்களுக்காக அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணியால் கடாவப்பட்டு, ஆணையால் அறையப்பட்டு சிலுவையிலே நிர்வாண கோலத்தில் இருந்தவர் மரித்தார். நானும் நீங்களும் நிற்க வேண்டிய இடத்திலே, ஸ்தானத்திலே கிறிஸ்து எனக்காக நின்றார். அவர் மரித்தார். வேத வாக்கியம்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். இது முதல் வருகையிலே நடந்த ஒரு உண்மை. இதுதான் வேதம் எனக்கு உங்களுக்கு மறைக்காமல் சொல்லி வைக்கிறது. இப்ப 2வது வருகையிலே ஏன் கிறிஸ்து தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் அல்ல என்று சொல்லி மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். ஆனால் 2வது பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஒருவரும் கெட்டு போகாமல் என்று சொல்லி மறுபடியும் அந்த வார்த்தை அழுத்தம் கொடுக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு உண்மை அன்பானவர்களே. இந்த பகுதியிலே மறுபடியும் நான் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முதலாவது துன்பத்தை குறித்து பேசுகிறார். மனிதனுக்கு வரக்கூடிய துன்பம், அது விபத்தாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடைசியாக மரணமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் எதனால வருகிறது என்று சொன்னா, மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினாலே வருகிறது என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. ஒரு பக்கம் அது உண்மையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வேதம் சொல்லுகிறது தனிப்பட்ட பாவத்தினாலே துன்பமோ வியாதியோ மரணமோ மனிதனுக்கு வரவில்லை. வேதம் சொல்லுகிறது என்ன சொன்னா, பாவத்தினுடைய விளைவாகத்தான் துன்பம் வருகிறது. துன்பம் என்று சொல்லும்போது அதில் அடங்கினதுதான் வியாதி, விபத்து, மரணம், சஞ்சலம், வருத்தம், உபத்திரவம், கண்ணீர், கவலை எல்லாம். அப்ப அடிப்படை எது அப்படின்னு சொன்னா, அதாவது துன்பத்தினுடைய வேர் எதுங்க, ஆணி வேர் எதுங்க? பாவம். பாவம் தான் மனிதனுடைய பிரச்சனைக்கான
வேறு, ஆணிவேர். இப்போ மேல் பூசா அப்போ ஒரு காயம் தெரியுது அப்படின்னு சொன்னா அதை அது எங்க இருக்குன்னு சொன்னா உள்ள இருக்க பிரச்சனை. உள்ள இருக்கிற அந்த காயம் அதனுடைய ரணம் தான் வெளியே தெரியுது. சீடா வருது, ரத்தமா வருது இல்லைங்களா? அப்ப சீடையும் அந்த ரத்தத்தையும் அந்த ரணத்தையும் அதை பிதுக்கி வெளியே எடுக்கும்போது தான் அந்த காயம் குணமாகும். அந்த மாதிரி அப்ப மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவம் என்ற அந்த ரணம், இந்த பாவம் என்னக்கூடிய அந்த சீழ் ரத்தம் பிதுக்கப்படாம மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானத்தை பார்க்க முடியாது, நீ சந்தோஷத்தை அடைய முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை நீ அடைய முடியாது. அப்ப பாவம் என்ற அந்த சீழும் அந்த ரணமும் இருதல். ஆகவேதான் உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஆகவேதான் உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி. உன்னுடைய வாழ்க்கையில நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் ஒரு ஓட்டை பையில போவது போல போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய இருதயத்திலே ரணம் இருந்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய இருதயத்திலே சௌக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய இருதயத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய இருதயத்திலே பாவம் என்கிற அந்த குஸ்தம் இருந்து கொண்டிருக்கிறது. அது பிதுக்கப்பட வேண்டும். ஏசாயா புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா முதல் அதிகாரத்தை, ஏசாயா முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்க வன்மையாக தம்முடைய ஜனங்களை கண்டிக்கிறார். முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 2ஆம் வசனத்திலிருந்து வானங்களே கேளுங்கள், பூமியை செவிக்கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். யார் குற்றப்படுத்துறாங்க? படைத்த தேவன், படைத்த கடவுள் படைப்பார்க்கூடிய மனிதனுடைய செயல்களை எண்ணி, மனிதனுடைய கீழ்ப்படியாமையை எண்ணி இந்த இடத்துல என்ன சொல்லுறான்னு சொன்னா, அவர்கள் எனக்கு விரோதமாக கலகம் செய்கிறார்கள், விரோதமாய் வாழ்கிறார்கள். அன்பானவர்களே, நீ செய்யக்கூடிய புண்ணியம், நீ செய்யக்கூடிய காரியம் உன்னுடைய விருப்பத்தின் பேரில் இருக்குமானால், உனக்கு பிடித்தமான காரியத்தை இருக்குமானால், நாம் ஏற்கனவே சிந்தித்தோம், ஏற்கனவே நான் சொன்னேன், அது யாருக்கு விரோதமாக செய்கிறது? உன்னை படைத்த கடவுளுக்கு விரோதமாக செய்கிறது என்பதை மறந்து விடாது. நான் எனக்கு பிடிச்சமானதை செய்கிறேங்க, எனக்கு பிடிச்சமானதை செய்யறது எனக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு விரும்பினதை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி நான் மார்த்தட்டி சொல்லுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்றேன்? தன்னை படைத்த கடவுளுக்கு விரோதமாக நீ பாவம் செய்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறாய் அப்படின்றது வேதம் நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மாடு, இதை விட ஒரு கதை யாரும் சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி விளக்கப்படுத்த முடியாது. மாடு தன் எஜமான, தன்னுடைய உரிமையால தன்னுடைய எஜமான தெரிஞ்சு வச்சிருக்குங்க. மாடு தன் எஜமான அறிஞ்சு வச்சிருக்கு. அடுத்தது கழுதை தன்னுடைய முன்னணியை அறிஞ்சு, கழுதை என்னை எங்க கட்டுவாங்கிறது கழுதைக்கு தெரியுது, என்னை வளர்த்தவங்களை மாடுக்கு தெரியுது. அடுத்தது சொல்லிட்டு, இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வு இல்லாமல் இருக்குது. நான் படைத்த என்னுடைய ஜனங்களுக்கு உணர்வு இல்லை, அறிவு இல்லைங்கிறாரு. மாடு அதனுடைய முதலாளியை அறிஞ்சிருக்கு, மாட்டுக்காரனை அறிஞ்சிருக்கு. கழுதை தன்னை எங்க கட்டுவாங்கிறத அறிஞ்சிருக்கு. ஆனா நான் படைத்த என்னுடைய ஜனங்கள், என்னுடைய மக்கள், அவங்களுக்கு என்ன இல்லைங்க? அறிவு இல்லைங்கிற, உணர்வு இல்லைங்கிறார். அப்ப அறிவு இல்லாம நான் சொல்லாததெல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிறான், நான் சொல்லாத இடத்துக்கு அவன் போய் கொண்டிருக்கிறான், நான் சொல்லாத வழிபாட்டில் அவன் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் சொல்லி வேதனை போறார். அன்பானவர்களே, இந்த இடத்துல உன்னை பார்த்து இந்த புதிய இடத்துல கடவுள் கேட்கிறார். கடவுள், உன்னை படைத்த கடவுள் சொல்றபடி நீ வாழ்வாயானால், உன்னை படைத்த கடவுள் சொல்லுகிற இடத்திலே நீ செல்லுவாயானால் உனக்கு சமாதானம் இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒருவேளை கடவுள் சொல்லிய இடத்திலே கடவுள் சொல்லாதபடி நீ வாழ்வாயானால் இதில் நீ எதையும் பார்க்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையிலே அடைந்து வரக்கூடிய தோல்விக்கும், ஏமாற்றத்துக்கும், வருத்தத்துக்கும், கண்ணீருக்கும், உபத்திரவத்துக்கும், வியாதிக்கும், பல இழப்புகளுக்கும் காரணம் கடவுள் சொல்லிய இடத்தில் நீ இல்லை.
கடவுள் சொல்லியபடி நீ கேட்கவில்லை. ஆகவே தான் உன்னோட வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட சஞ்சலங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த புதிய வருடத்திலே அதெல்லாம் மாற்றப்பட வேண்டுமானால் உன்னை படைத்த கடவுள் சமூகத்திலே நீ வந்தடைய வேண்டும் என்பதற்காக எச்சரிப்பா கடவுள் சொல்லி கொண்டிருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. அடுத்து 4ஆம் வசனம். ஐயோ ஐயோ என்று சொன்னா எவ்வளவு பெரிய வார்த்தை. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பார சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டு கடவுளுக்கு கோபம் முட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையினாலே உன்னை படைத்த கடவுள் சந்தோஷப்படுகிறாரா அல்லது வருத்தப்படுகிறாரா அல்லது உன் மேலே கோபப்படுகிறாரா? இந்த நேரத்தில் நீ யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், நீ சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் 5ஆம் மாதத்துலேருந்து இன்னும் ஒரு படி கீழே சென்று ஆழமாக சொல்கிறார். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சன் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது என்று சொல்லி அன்பான, இதுதான் இருதயத்தினுடைய அகோர நிலை. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் அது எப்படியாக இருக்கிறது சொன்னா, சீழ் பிதிக்கப்படாமலும் காயம் கட்டப்படாமலும் புண் ஆறாமலும் அது நொதிக்கிற ரணவுமாய் இருக்கிறன்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ கடவுள் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருதயத்தில் இல்லையோ அந்த மனிதனுடைய இருதயமானது எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த இடத்துல சொல்லுகிற வசனத்தின் அடிப்படையில் அது காயம் நிறைந்ததாக, துக்கம் நிறைந்ததாக, வீக்கம் நிறைந்ததாக, சமாதானம் இல்லாதவையாக, சௌக்கியம் இல்லாதவையாக, ஆரோக்கியம் இல்லாதவையாக, உச்சம் தலை முதற்கொண்டு கால் வரைக்கும் ரணம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். இதுதான் மனிதனுடைய பிரச்சனை என்று சொல்லி இந்த பகுதி மூலமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்கிறோம். இந்த காயம் கட்டுவதற்கு, இந்த ரணம் மாறுவதற்கு நான் யாரையோ நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் ஜோசியரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு கயிறு மேலே நான் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதனை மேலே நான் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு நெற்றியிலே பூசுகிற ஒரு பட்டை மேல நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கழுத்துல மாட்டிக்கொள்கிற ஒரு கொட்டை மேல நான் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை படைத்த கடவுள் பேரில் நான் நம்பாத வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடவுள் எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். கடவுள் எவ்வளவு துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார். கடவுள் எவ்வளவு வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் துக்கத்தின் மேல் துக்கம் அடைந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார். கடவுள் மறந்துவிடக் கூடாது. 2025ஆம் ஆண்டில் எவ்வளவு வழிகளில், எத்தனை விதங்களிலே, எத்தனை இடங்களில் நான் அவரை துக்கப்படுத்திக் கொண்டிருப்பேன். இந்த புதிய வருடத்திலே அது எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துக்கொள் என்று சொல்லி கடவுள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிற, எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார். மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாமல் போனால் மீதமுள்ள வசனத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. மனம் திரும்பாமல் போனால் என்ன நடக்கும்? கெட்டு போவீர்கள். என்னுடைய வாய் நியாயத்தினுடைய வார்த்தையை சொல்லுகிறது. மனம் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். இந்த புதிய வருஷத்தில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அவசரமான வார்த்தை பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால், கடவுளுடைய சத்தம் உங்களுக்கு புரியல அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். கடவுளுடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். கடவுளுடைய உள்ளான இருதயத்தினுடைய அந்த பாரம் உங்களுக்கு புரியல என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் இருதயத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார். குமுறிலிருந்து பேசி கொண்டிருக்கிறார். வியாகுலத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களிடத்தில் பேச விருப்பப்படலை, நான் வானத்திட்ட பேசிட்டு போயிடுறேன்னு சொல்கிறார். நான் வானங்கள்கிட்ட பேசிட்டு போயிடுறேன்னு சொல்கிறாரு. நான் பூமிகிட்ட பேசிட்டு போயிடுறேன்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட என்கிட்ட பேசுறத கடவுள் விருப்பம் கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த ஏசாயா புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக இப்போ நானும் நீங்களும் மனம் திரும்பாமற் போகும் போது, நீ கடவுள் சமூகத்துக்கு உன்னை சீர்படுத்த முயற்சிக்காத இருக்கிற போது, தொடர்ந்து உன்னுடைய அபிசுவாசத்திலே, தொடர்ந்து உன்னுடைய நிர்வாசாரத்திலே, தொடர்ந்து உன்னுடைய அவபக்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கடவுள் உன்னிடத்தில் பேச மாட்டார். நான் வானங்களிடத்தில் பேசுவேன் என்று சொல்லி உன்னுடைய கண்களுக்கு முன்பாக சொல்லி உன்னை விட்டு கடந்து போகிறார். உங்கள்கிட்ட பேசணுமா பேச வேண்டாமா?
உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் நீ வேதத்தின் பக்கமாக வர வேண்டும், வேதத்தை நீ வாசிக்க வேண்டும், வேதத்தை ஆசையாக வாசித்து பார்க்க வேண்டும். 365 வகுத்தல் 4 போட்டு நீங்கள் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்க சொன்னால் ஒரு நாளைக்கு 4 வசனம் 4 அதிகாரம் படிச்சிங்க சொன்னால் அக்டோபர் மாதத்துக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இது நாங்கள் பண்ண கால்குலேஷன். ஒரு வருஷத்தில் நீங்கள் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. 4 அதிகாரம் உங்களால் படிக்க முடியாதா? 4 அதிகாரம் உட்காந்து படிங்க. கடவுளுடைய வார்த்தை நீங்கள் படிங்க, தியானிங்க. ஒரு நாள் 24 மணி நேரம் கடவுள் நம்ம கொடுத்துருக்குறார். வெறும் 4 அதிகாரத்தை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அக்டோபர் மாதத்துக்குள்ளே முழு வேதத்தை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். அன்பானவர்களே, இதை விட கடவுள் இறங்கி வந்து பேசணுமா? நம்ம பேச முடியுமா? நீங்கள் நானும் வணங்குற இந்த கடவுள், இந்த வேதம் சொல்லித்தரக்கூடிய கடவுள் பேசுகிற தேவனாக இருக்கிறார், பேசுகிறவராக இருக்கிறான்னு சொன்னால் அவருக்கு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார், அவர் நித்தியமானவராக இருக்கிறார், முடிவே இல்லாதவராக இருக்கிறார், மாறாத தன்மையோடு கூட இருக்கிறார். வேதம் நமக்கு அழகாக கட்டுத்தருது. சங்கீதம் 90:1-2 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது என்ன அதில் படித்தோம்? தலைமுறையாகவும் பர்வதங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பும், பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பும், வானம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பும் கடவுள் அனாதியா என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் கடவுள் தேவனாயிருக்கிறார். நீங்கள் நானும் நேற்று பெய்த மழையில் பூத்த காலம் மறந்துடக்கூடாது. நாளைக்கு நடப்பது எனக்கு தெரியாது, மறந்துடக்கூடாது. அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன்னா தெரியாது. இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்கிறோம். இந்த 30 பேர் அடுத்த வருஷம் இருப்போமா தெரியாது, நான் இருப்பேனான்னு சொல்லி எனக்கு தெரியாது. அன்பானவர்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரம், இந்த வேலை, கடவுள் இந்த நேரத்தில் நம்மோடு கூட இடைப்படுகிறார், நம்மோடு கூட எச்சரிக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட உணர்த்துகிறார். அப்படி சத்தம் உங்களுக்கு கேட்குதா? அப்படி இருதயத்தினுடைய பாரம் உங்களுக்கு கேட்குதா? 2025 ஒரு வருடம் முழுவதுமாக பேசின அந்த தேவன் 2026 முதல் நாளில் இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார். இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களை பேச போகிறார். இந்த முழு வருஷத்தையும் நம்ம கடந்துருவோம் அப்படின்னு எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? விசுவாசத்தில் நான் சொல்கிறேன்னு சொல்லலாம். அதுக்கும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே வேணும், மறந்து விடக்கூடாது. இந்த இடத்துல எனக்கு நேரம் இல்லாதனால இதில் வேகமாக நான் முடிக்க பார்க்குறேன். அங்கே என்ன நடக்குது? இயேசுவானவர்கிட்ட அந்த வந்த கூட்டம் தங்களை நல்லவர்களைப் போல, தாங்கள் பாக்கியசாலிகளைப் போல, தங்களை நீதிமான்களைப் போல, தாங்கள் புண்ணிய செய்தவர்களைப் போல, நாங்கள் எந்த பாவம் செய்யாதவர்களைப் போல எண்ணிக்கொண்டு செத்து போனவர்கள் அதிக பாவம் செய்தவர்கள் என்பதை அவர்கள் மேலே குற்றம் சாட்டும் வண்ணத்தோடு நோக்கத்தோடு இயேசுவிடத்தில் வந்து இப்படிப்பட்ட செய்தியை கொண்டு வருகிறார்கள். அவர்களை பார்த்து இயேசு பாராட்டு தெரிவிக்கல. உயிரோடு இருக்கிற நீ எச்சரிப்பாக வாழ வேண்டும் என்பதை நீ மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். ஒருவேளை அந்த கலிலேயர்களுக்கு ரத்தம் அதை சிந்தப்படுவதற்கான மரணம் நேரிடுது, அதை விட கொடூரமான மரணம் உனக்கு நேரிடலாம், மறந்துடக்கூடாது. ஒரு கோபுரம் விழுந்து 18 பேர் இறந்து போனாங்க, அதை விட அதிகப்படியான ஆபத்து உனக்கு நேரிடலாம், நீ மறந்து விடக்கூடாது. அவ துன்பம் என்பது எந்த வழியில வரும், எந்த ரூபத்தில் வரும், எந்த விதத்தில் வரும் என்பது தெரியாது. ஆனால் நீ எச்சரிக்கையாரு, நீ மனம் திரும்பு நிச்சயத்தோட வாழ்வாயானால் எப்போ மரணம் வந்தாலும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாவா இல்லைங்களா? நான் மனம் திரும்பின நிச்சயத்தோடு நான் வாழ்வேன் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கண்ணை மூணு அடுத்த நிமிஷமே என்னை படைத்த கடவுளுடைய சமூகத்தில் நான் இருப்பேன். அங்கு மரணம் இல்லை, அங்கு வியாதி இல்லை, அங்கு துன்பம் இல்லை, அங்கு வருத்தங்கள் இல்லை, அங்கு கவலை இல்லை, அங்கு பிள்ளை பெண்ஜாதி மனைவி உறவு யாரும் அங்கே இல்லை, ரத்த சம்பந்தமான உறவு யாரும் இல்லை. பரலோகத்தில் என்னை படைத்த அப்பாவோடு, என்னை படைத்த கடவுளோடு நான் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, என்னை எப்பொழுதும் அவரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியம். இங்கே 2 மணி நேரம் தான் ஆராதிக்கிறேன், ஆனால் பரலோகத்தில் அப்படி இல்லை, எப்பொழுதும் அவரை நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன். எவ்வளோ பெரிய ஒரு மேன்மை, எவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் உங்களுக்கும் அதை வழங்கியிருக்கிறார். இந்த பகுதியிலே நாம் நிறைவு செய்யக்கூடிய காரியம். ஆகவே துன்பம் என்று சொல்லும்போது அது
கடவுளால் அனுமதிக்கப்படுகிற ஒரு காரியம். ரெண்டாவது காரியத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னால் அது பாவத்தினால் வரக்கூடிய ஒரு துன்பமாக காரியமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இறையாண்மை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கடவுளுடைய இறையாண்மை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, எந்த வழியினாலும் எந்த விதத்தினாலும் நமக்கு மரணமோ அல்லது துன்பமோ வியாதியோ வரலாம். கடவுளுடைய அனுமதியோடு கடவுள் ஆளுகிறார் என்பதை நாம் அதை புரிந்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், வேதம் சொல்லுது மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. செய்தி இதுதான், நோக்கமே இதுதான். நமக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அனைத்து நிகழ்வுகளும் நோக்கம் ஒன்று தான், மனம் திரும்பும்படியாக என்னை படைத்த கடவுளோடு நான் இணைந்து வாழும்படியாக இதெல்லாம் அனுமதிக்கிறார். இந்த சிந்தனை இந்த கால நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் வழங்கியிருக்கிறார். நான் இதை நான் முடிக்கிறேன். இந்த சத்தம் எனக்கு கேட்குதா? இந்த பாதிப்பு எனக்கு புரியுதா? என்னுடைய கேள்விக்கான எல்லா பதிலும் என்னை படைத்த கடவுளிடத்தில் இருக்கிறது, வேதத்தில் இருக்கிறது. தொடர்ந்து திருச்சபைக்கு வரும்போது, திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, வேதத்தை தொடர்ந்து நீங்கள் படிக்கும்போது, அவருடைய சத்தமும் அவருடைய விருப்பமும் அவருடைய சித்தமும் தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த புதிய வருடத்திலே கடவுள் உங்களுக்கு ஆயுஷ்நாளை கூட்டி தந்த நோக்கம், நீங்கள் மனம் திரும்பும்படியாக, கடவுளோடு சீர் பொருந்தும்படியாக. இந்த புதிய வருடத்தை உங்களுக்கு கூட்டி தந்த நோக்கம், நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வபடியாக. எது ஆசீர்வாதம்? உங்களை படைத்த கடவுளை அறிந்து கொள்வதுதான் ஆசீர்வாதம். உங்களை படைத்த கடவுளோடு நீங்கள் இணைந்து வாழ்வதுதான் ஆசீர்வாதம். உங்களை படைத்த கிறிஸ்துவோடு நீங்கள் இணைந்து பயணிப்பது தான் அது ஆசீர்வாதம். கிறிஸ்து தரக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்வது தான் அது மெய்யான ஆசீர்வாதம். கிறிஸ்து சொன்ன இடத்திலே நீங்கள் இருப்பது தான் அது மெய்யான ஆசீர்வாதம். கிறிஸ்து சொன்ன வழிபாட்டை நீங்கள் செய்யும் போது தான் அது மெய்யான ஆசீர்வாதம். இதெல்லாம் தாண்டி உலகத்தில் வேறு எதுவும் ஆசீர்வாதம் கிடையாதுங்க. எல்லா இடங்களையும் இங்கே போயிருப்பீங்க, எல்லாம் சாட்சி சொல்கிறதுக்கு முன்னுக்கு வந்து நிற்பாங்க. நான் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்லிட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மைக்கை பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படி நடந்து போனேன், பஸ்ஸு என் மேலே ஏற வந்தது, அப்படியே ஆண்டவர் உஷாராக நான் என்ன அப்படியே தப்பிச்சு வெளில வந்துட்டேன், ஆண்டவர் என்னை காப்பாது, எல்லாம் தான் மேலே மேன்மையாக சொல்லிட்டு ஊருக்கா மாதிரி கடவுளை எடுத்துக்கிறது, ஊருக்கா தொட்டுக்கிறது மாதிரி கடவுளை எடுத்துக்கிறது. அன்பானவர்களே, நானும் நீங்களும் உயிரோடு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உயிரோடு இருக்கிறது சாட்சி. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம். சாட்சி சொல்லணும்னு சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே தான் நம்ம முதல்ல வேத வசனத்துக்கு பிள்ளைங்க வசனத்தெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் முன்னால் ஒப்பிச்சாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை இந்த சின்ன பிள்ளைங்க படித்து ஒப்பிக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் அது. முழுக்க நீங்கள் மற்ற இடங்களுக்கு போகிறத காட்டிலும் இந்த இடத்துக்கு நீ வரப்போ நீங்கள் என்னத்தை பார்க்கணும்? அதிகப்படியான வேத வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். வேத வசனத்தின் மூலமாக ஜனங்களோடு கூட எந்தெந்த வழியில் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுதாங்க ஆராதனை, இப்படி தாங்க ஆராதிக்கணும், இப்படி தான் கடவுளை சேவிக்கணும், இப்படி தான் நீ கடவுளை தேடணும், இப்படி தான் கடவுளை நீங்கள் படிச்சுக்கொள்ளணும். வேறு எந்த வகையிலும் படிச்சுக்கொள்ள முடியாது. அற்புதங்கள், அடையாளங்கள், தேவையில்லாத அந்நிய பாஷைகள், தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணும், தேவையில்லாத மன பிரச்சனையை அதிகப்படியாக உண்டு பண்ணும். வேத வசனத்துக்கு நேராக நீ திரும்பப்பட வேண்டும். துன்பத்திலிருந்து கடவுளுடைய இறையாண்மையில் நீ வாழ்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே எதுக்கான்னு சொன்னால் நீ மனம் திரும்ப வேண்டும் என்பது தான் செய்தி. மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீனும் நானும் மனம் திரும்பி வாழ வேண்டும், கடவுள் பக்கமாய் திரும்பி வாழ வேண்டும். அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே இந்த சிந்தனையை நமக்கு ஆசீர்வாதத்தை தருவராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.